இதோட போட்டவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. கேஸில் ஒரு தட்டுப்பாடு வர்றதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் அவன் விவசாயிகளுக்கு தாராளமாக தரலாம், ஃப்ரீயே கொடுக்கும். அவங்க எப்படி பார்க்க முடியாது. 2500 லோனு சப்சிடி மாதிரி தந்தது. ஆமாம். 2500 சப்சிடி 10,000 கட்டணுங்க. சரி சரி. அதுக்கு பின்னாலும் நான் கட்டினேன் 18,500 எனக்கு ஆச்சு. நீங்கள் மொத்த செலவு 18,500 ஆச்சு. ட்ரம்மு மேலே இருக்கிற ட்ரம். மேலே இருக்கிற ட்ரம்மு இதுக்கு 36 சிமெண்ட் நம்ம கொடுத்துது. கீழே வந்து காங்கிரீட் போட்டிருக்கீங்க. கீழே காங்கிரீட் கிடையாது, ஜல்லி போட்டுவிட்டு அப்படியே கட்டடம். கீழே கட்டடம் 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 கட்டி அப்புறம் ஆங்கிள் 10 அடிக்கு மேலே வந்தோம்னா ஆங்கிள் ட்ரம் போடுறதுக்கு பெட்டு. சரி சரி சரி. கேஸ் போய் நிற்கிறதுக்கு அந்த ட்ரம்மு போய் உட்கார்றது. கேஸ் முடிஞ்சதுன்னு போய் உட்காந்துக்கிறதுல மறுக்க ட்ரம்மு கேஸ் யார் மேலே ஏறிக்கும். அந்த ட்ரம் ஆடிட்டு இருக்கு சார். ஆடிட்டு நல்லா ஏறிக்கும். வந்து நம்ம சாணி வந்து கரைச்சிடுறோம். எவ்வளோ சாணி கரைச்சி விடணுங்கிறதுல ஒரு 2 வண்டி சாணி வந்து கரைச்சி விட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டா போதும். அப்புறம் அன்றாட கரைச்சோட கேஸ் 10 நாளில் ஃபார்ம் ஆகிடும். இப்போ எவ்வளோ இப்போ ஒரு டிராக்டர் சாணி போடுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி போடுங்க? சாணி தேவையில்லை. எவ்வளோ அரை டிராக்டர் சாணி இருந்தா தண்ணியாவது கரைச்சா போதும். எவ்வளோ தண்ணி போடுவீங்க அந்த அளவு? அப்படியெல்லாம் ஒன்றும் அளவு இல்லை. நாம எவ்வளோ கரைச்சி விடுறோமோ கரைச்சி விட்டு தண்ணி விட்டா போதும். தண்ணி எவ்வளோ விடுறோமோ அவ்வளோ விடலாம். 1 மடங்கு சாணி விட்டால் 10 மடங்கு தண்ணி விடலாம், தப்பு இல்லை. சரி சரி. அப்போ 10 மடங்கு தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அதிகமாக வருமா இல்லை அதே அளவு தான் வருமா? தண்ணி நம்ம எவ்வளவு சாணி கரைச்சி மறுக்க வந்து இடையில எப்படி கரைச்சி விடுமோ, ஒரு நாடம் கரைக்கிறோமோ நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு 6 பேர் 8 பேர்த்துக்கு சங்கம். 8 பேர்த்துக்குலாம் சங்கம். இப்போ சிலிண்டர் எடுக்கிறதுல எடுப்பேன், ஏதோ 1-2 எடுப்பேன். ஆனால் நான் இந்த சிலிண்டர் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. 90னா இப்போ 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷம் ஆகுது. அப்படியே தான் எல்லாருமே அழிச்சிட்டாங்க. ஆமாம். நான் உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கேன். மறுக்க ஒரு 10,000 ரூபா செலவாச்சு. மறுக்க தகுடு அடியில் எடுத்து போச்சு. எப்போ போச்சு? எத்தனை வருஷத்துக்கு? அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எடுத்து போச்சு. 15-20 வருஷத்துக்கு பின்னாடி. அப்பனா 2010ல 2008ல மறுபடியும் மாத்தணும். மறுபடியும் இது பண்ணேன். எல்லாத்தையும் ரீவொர்க் பண்ணிருக்கீங்க. கட்டடம் அப்படியே இருக்குது. இது மட்டும் ஆங்கிள் மட்டும் எடுத்து போச்சு. ட்ரம் கொஞ்சம் ஓட்ட வந்துச்சு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஜாமான் வாங்கிட்டு போட்டு மறுக்க சாணி கரைச்சி விட்டு, முதல்ல கரைச்சி விட்டு அதிகமாக விட்டா எங்களுக்கு நிதானம் தெரியாம கரைச்சி நிறைய நப்பணும். 10-12 வண்டி சாணி கொண்டு வந்தேன். இன்னைக்கு 10-12 வண்டி சாணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 4 வண்டி சாணி இருந்தா அந்த குழி நட்டு தண்ணி ஃபுல்லா விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சாணி கரைக்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, அது பக்கத்துல ட்ரம் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பக்கத்துல சாணி கரைக்கிறது இருக்கு. இந்தாண்ட ஒரு தொட்டி இருக்கு, அந்தாண்ட அவுட்ரு ஒரு பைப். ஆமா ஆமா பார்த்தேன். 4-5 பைப், இந்தாண்ட 4-5 பைப் போட்டு மேல மட்டும் தொட்டி. ரைட்டா? நடுப்புற குறுக்கு செவரு வரும். இந்த 10 அடிக்கு குறுக்கு செவரு வரும். இந்தாண்ட சாணி கரைச்சி விட்டோம்னா கீழே இறங்கி இது நம்பி மேல அந்தாண்ட போகும். அந்தாண்ட போய் அது கலங்கி வெளியேறும். வேஸ்ட் வந்து வெளியேறும். வேஸ்ட் என்ன பண்றீங்க? வேஸ்ட் வந்து மறுக்க காட்டுக்கு சாணி காட்டுக்கு போட்டுறீங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த மாடு போடுற சாணியை இதுக்குள்ள போட்டு நம்ம கேஸ் எடுத்துட்டு வேஸ்ட் சாணி நம்ம மறுக்க காட்டுக்கு பயன்படுத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல். அதை விட பட்டுப்பூச்சி புழுக்கிறதுனா ஒரு 10-15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உற்பத்தி பண்ணுவோம். எது? பட்டுப்பூச்சி புழக்க. பட்டுப்பூச்சியோட புழக்க அதனுடைய எருவை ஒரு தொட்டி கரைச்சி விட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு கேஸ் குறையாது இருக்கும். பட்டுப்பூச்சியோட புழுக்க அவ்வளவு கேஸ் வரும். ஓகே, இது புதுசா இருக்கு, நாங்க படிச்சதுல. இதுல இந்த எலுமிச்சக்காய் போட்டோம்னா அது கேஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. நாங்க படிச்சதுல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எலுமிச்சக்காய், புளி, அப்புறம் அந்த கொழுஞ்சுக்காய், அது அந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. நீங்க அந்த மாதிரி போட்டு கேஸ் வராம சாப்பாடு ஐட்டம் எல்லாம் போடுறீங்களா? சாணி மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? சாணி அப்புறம் சாணி போடலாம், பட்டுப்பூச்சி புழக்க போடலாம், பட்டுப்பூச்சி வைக்கோல் போடலாம். அதெல்லாம் நான் போடல, ஆனா போடலான்னு சொல்லியிருக்காங்க. போட்டா அதுலயும் கேஸ் வரும். வைக்கோல்லையும் கலந்து கரைச்சி விட்டா கேஸ் வரும். அதெல்லாம் போய் அடைச்சிக்குன்னு தொல்லை பண்ணுவோம். இது அப்படி இல்லை. சாணி கரெக்டாக டைரெக்டாக கரைச்சி விட்டோம்னா டெய்லி ஒரு தொட்டி கரைச்சி விட்டோம்னா 3 தொட்டி 3 அடி உயரம் அது நிறைய கரைச்சி விட்டோம்னா நமக்கு ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா கரைச்சி விட்டா போதும். 3 நாளைக்கு ஒருக்கா கரைச்சி விட்டா போதும். நீங்க இப்ப இது இந்த கேஸ் பெஸ்ட்னு சொல்றீங்களா இல்ல இது நீங்க நம்ம பண்ற இயற்கை கேஸ் அதுக்கு பெஸ்ட்னு சொல்றீங்க, நேச்சுரல் கேஸ் பெஸ்ட்னு சொல்றீங்களா? சாணி எரிவாயுங்கிறது இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். ஓகே ஓகே. மற்றதெல்லாம் சிக்கல் வரும், இது சிக்கல் வராது. அது கேஸ் பண்ணி காட்டலாமா? இப்ப ஆன் பண்ணி காட்டலாமா?
இப்போ இது வந்து சிலிண்டர்ல கனெக்ட் ஆகல, டேங்க் இது கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாம். அங்கே இப்படி பார்க்க முடியாது. கேஸ் மாதிரியே தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி சரி. இது கொஞ்சம் எஃபெக்ட், கொஞ்சம் கம்மியான எஃபெக்ட்ல வருமா இல்லை எப்படி? கம்மியாக இருக்கலாம். இல்லை இல்லை, அந்த அடுப்பை விட இது அதிகமாக பவர். அது ஃபுல்லாக வரும். அதனுடைய பவர் வேற, இதனுடைய பவர் வேற. இது கொஞ்சம் லேட்டாக இருக்குமா சமைக்கிறதுலாம், அந்த மாதிரி சொல்றீங்களா? கொஞ்சம் சரி சரி. கேஸ் நல்லா ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக வச்ச வரணும் நமக்கு. கேஸ் நிறைய அங்கே டேங்க்ல இருக்கும்போது நமக்கு இங்கே அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைக்கும். சரி. அங்கே கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் இருக்கும். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கேஸ் பெஸ்ட்டா இந்த கேஸ் பெஸ்ட்னு சொல்றீங்களா? அதுல எந்த மாதிரி பெஸ்ட்? இதுல ஆபத்து இல்ல, அதுல ஆபத்து இருக்குது. லீக்கேஜ் ஆச்சு. இது லீக்கேஜ் ஆகினா கூட ஆபத்து கிடையாது. கேஸ் ஃபுல்லா இருக்கிறனால தான் மேலே இருக்குது. இது தொட்டி. இது தொட்டி. இது வந்து இந்த கரைச்சி ஊத்துறது தான் கீழே போகுது. ஆமா, ஜல்லி போட்டு ஒன்றும் போட வேண்டியது இல்லை. இது தொட்டி. இது இது சொல்றீங்க இந்த தொட்டி. சரி சரி. இதுல வந்து இப்படி இப்படி ஆங்கிள் வரும். இதுல ஒரு பைப்பு மேலே வரும், சென்ட்ரு. சரி, அந்த நேரா இருக்கே அது. ரைட்டா? இது உங்களுக்கு ட்ரம்மு. வச்சுக்க. இந்த ட்ரம்மில் உள்ளுக்கு ஒரு பைப் சென்டர் வரும். இதை சொல்றீங்களா? இந்த பைப்பு சென்டர் அந்த 4 அடி உயரத்துக்கு அப்படியே வரும். ஓகே ஓகே ஓகே. அதுக்குள்ளதான் அந்த பைப்புக்கு வரணும். பெட்ல இருக்க கேஸ் வர பைப், பெட்ல இருக்க பைப்பு உட்காரணும். ட்ரம் அந்தாண்ட இருந்தாலும் போகாம முட்டாம இருக்கிறது. ஓ சரி சரி சரி. சென்டர் புரியுதா? புரியுது புரியுது. இதுல சென்டர் பைப்பு. இதுல தான் பெட்டு, இந்த ட்ரம் இதுல கோரணும். இந்த இடத்துல இந்த இந்த இதில் தொட்டியில வந்து பெட்டு, ட்ரம்மு போடுறதுக்கு பெட்டு சுற்றியும் ஒரு 3/4 அடி பிஞ்சு விடுவாங்க. பிஞ்சு விட்டு அந்த ட்ரம் ஆங்கிள் கோர வச்சு. இரும்புல பிஞ்சா? இல்லை தொட்டியில பிஞ்சு கட்டுவாங்க. பிஞ்சு கட்டுவாங்க. காங்கிரீட் போடுவாங்க. எல்லாம் தொட்டி காங்கிரீட் கிடையாது, நம்ம இதுலயே கட்டிட்டு ஆக்சுவலா ரவுண்ட் பண்ணி கட்டுறோம். ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. கட்டுறோமா? இது கட்டி வந்த உடனே இந்த ட்ரம் எடுத்து இதுல போடுறோம். மேலே 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 வைக்கிறோம். இந்த பைப்பு அதோட அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது நகராது. இந்த ட்ரம்மை தூக்கி இதில் விட்டோம்னா இதுக்குள்ள போந்துக்கும். இந்த பைப் விட்டா அந்த தானே போகாது சென்டர். புரியுது புரியுது. இதுதான், இது 12 அடி ஆழம். 10 அடியும் போடலாம், 12 அடியும் போடலாம். நம்மளது 12 அடி. இது 12 அடி. சரி சரி. எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்து 10 தான் கொடுத்தாங்க. 10 அடி ஆழம் எடுத்தா போதுன்னு நாங்கள் 12 அடியாக எடுத்துக்கிட்டோம். இது பூரா சாணி. இந்த சாணி எது வழியா போகுது? இந்த இன்ஜுக்கு கீழே போகுதுங்களா இல்லை மேலே? இங்க இருந்து பைப்பு. சரி. இந்த அணி இங்க இருந்து இப்படி பைப்பு. இங்க தொட்டி. இந்த தொட்டி. தொட்டியாச்சா? இது தொட்டி. இதுல கரைச்சி வரும். இதுல இங்க வருது. இங்க வந்து இதுல ஒரு செவுரு வரும். ஓ ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட்டா சென்டர் செவுரு வரும். இந்த செவத்துக்கு மேல ஆங்கில வந்துக்கும். இதுக்கு மேலே ட்ரம் விட்டோம்னா இங்கே வந்து இறங்கிக்கும். சரி சரி. கேஸ் ஏற ஏற மேலே வந்துடும் ட்ரம்மு. ட்ரம்மு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர ஆரம்பிச்சிடும். கேஸோட ஏற ஏற ஒரு 4 நாள் ஏறதுக்கு 4 நாள் ஆகும். 4 நாள் ஆனவுடனே வெயில் அடிக்க அடிக்க கேஸ் ஓவராக கிடைக்கும். ஓகே. வெயில் எவ்வளோ அடிக்குதோ அவ்வளோ ஓவராக, அவ்வளோக்கு இது கிடைக்கும். சாணி கம்மியாக விட்டால் போதும். அப்போ என்ன ஆகும்? இந்த ட்ரம்மு அப்படியே அப்படி தூக்கி ஒரு பக்கம் வச்சு கேஸ் விடும், வெளிவிடும், வெளி தள்ளும். இது ஆமாம். ஓ அதிகமாச்சுன்னா ஏறும்போது, அளவுக்கு மீறும்போது ட்ரம் ஒரு பக்கம் தூக்கி கேஸ் தள்ளும். ட்ரம்மோட கெப்பாசிட்டி எவ்வளவு? இது 10 சைஸ்.
10 சைஸ்னா எவ்வளோ லிட்டர் கேஸ் உள்ள இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நமக்கு அளவு கிடையாது. 10 சைஸ்னா ஒரு இருக்கும். ம் ம் 10 சைஸு. அதுக்கு வெளியளவு வந்து இந்த தொட்டி கட்டுறது வந்து ம் ஒரு அரை அடி சேர்த்துக்கலாம். ம் 10 சைஸ்னா 11 கொஞ்சம் மேலே வச்சு 10 சைஸ் வச்சு கட்டிக்கலாம். ஆ அப்போ இந்தாண்ட 4 அங்குலம் 3 அங்குலம் அந்தாண்ட சுற்றி வர நமக்கு மொத்தமாக மேலே வந்துடாது, மேலே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். கொஞ்சமாக ஆமாம், மேலே முட்டா ஏறும். செவத்தில் போய் முட்டாது. சரி சரி, கீழே போய் பெட்டில் உட்காரும். கேஸ் ஏறணுன்னு மேலே ஏறிக்கும். மேலே இருக்கும். ஃப்ரீயாக ட்ரம் சுத்தம். தெரியுது. ஃப்ரீயாக சுத்தம். இதுதான் சமாச்சாரம். ம் இதுல இருந்து கேஸ் ட்ரம்மில் இருந்து கேஸ் எடுத்து பைப்பு ம் இதுல இருந்து போய் இங்கிருந்து நம்ம எடுத்துட்டு போறோம், கிச்சனுக்கு எடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல வந்து தண்ணி இறங்குறதுக்கு இதுல வேஸ்ட் தண்ணி வரும். ஓ வெளியே வர்றதுக்கு ஆ அங்க ஒரு கேட் வால் வைக்கணும். எங்கே இருக்குது? இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கு. இதுங்களா இந்த பைப்பா? இந்த பிவிசி ஒன்று இருக்கு. பிவிசி இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பைப்பு கொடுத்து இதில் தண்ணி ஊற்றுறது. இதில் தண்ணி ஃபுல்லாக நின்றுக்கும். நின்றுனா கேஸ் பாக்கில் போயிட்டு இருக்கும். இதில் தண்ணி அதிகம் சேரும்போது வெளியே வந்துடும். ஓ இதில் கீழே இந்த ஓசையில் தண்ணி வரும்னு வச்சுக்க. இந்த ஓசையில் அதில் போய் தண்ணியும் வரும். அந்த தண்ணி லீக் அவுட் பண்ணுறது அந்த இடத்துல பண்ணணும். அது அளவுக்கு மீறி போச்சுன்னா அது வழியாக போய் இல்லைன்னா மேலே போய் அடைச்சிக்கும். ஓ கேஸ் வராது. தண்ணி அதிகமாக ஏறிடுச்சுன்னா கேஸ் வராது. அதனால அந்த இடத்துல தண்ணி லீக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கேட் வால் வைக்கணும். சரி 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 சரி. திறந்து விட்டா தண்ணி கீழே போயிடும். மறுக்க அடைச்சிட்டு கேஸ் வரும்போது அடைச்சிட்டோம்னா தண்ணி நமக்கு கேஸ் வந்துடும், அங்கே அடுப்புக்கு போயிடும். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் வேலை. இதுலேருந்து மறுக்கா ஒரு கனெக்ஷன் கொடுத்து வீட்டு செலுத்து கொண்டு போயிடும். அந்த பைப்புங்களா? இந்த கருப்பு பைப்பு இதுதான் கேஸ் போகுது. இல்ல அது கேஸ் போகுதா? இது கேஸ் போகுது. கேஸ் போகுது. இதுலதான் கேஸ் வந்து கேஸ் வந்து அவதாரி போய் ஒரு கேட் வால் வச்சு அந்த தண்ணி கீழே போறதை விட்டுட்டு மறுக்க அப்படியே கொண்டு போய் செலுத்துல உள்ள போயிடுச்சு. அது என்னது அந்த பைப்பு? அந்த பைப்பு தண்ணி பைப்பு. இதுதான் இந்த ட்ரம்ல இருந்து போகுது ஒரு கேஸ். ஓசை நீளமா போட்டிருக்கோம். மேலே ஏற்றி சுத்தினா ஃப்ரீயா இருக்குன்னு அதை போட்டிருக்கோம். சரி 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 சரி. ஓசு ஒரு அதே ஓசு தான், இந்த ஓசை தான். ஓ அதுதான் இங்க கீழே இறங்கி வருதா? ஜாயின் பண்ணி விட்டு இதுல இருந்து பிவிசி பைப்பு இது வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம். சரி, அது அந்த மாதிரி ஓசம் போடலாம், இந்த மாதிரி ஓசம் போடலாம். அது நல்லா இருக்கும். ஓ அந்த ஓஸ் கொஞ்சம் தாங்கும் நிறைய நாள் லீக்கேஜ் இல்லாம. இது இந்த இங்க இருந்து கீழே இது ஏன் இங்க நிக்குது இப்படி? இப்போ இந்த தண்ணி இந்த சாக்கு எடுத்துட்டோம்னா தண்ணி கீழே இறங்கிடும். இந்த சாணியெல்லாம் கீழே இறங்கிடும். இதுல இங்க இதுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன கொஞ்ச நாள் வச்சுக்கணுமா என்ன? இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஊத்திடலாம்? ஸ்ட்ரெயிட்டா கரைச்சு விட்டு எடுத்துக்கலாம். பைப்பு. ஓ இந்த பைப் வழியா நம்ம சாணி கீழே போய் கீழே இருந்து மேல வந்து அப்புறம் கீழே இறங்கி சாணி வெளியே அந்த இடத்துல. ஓ அதிக நாள் ஆச்சுன்னா சாணி வெளியே வரும்போது வேஸ்ட் வெளியே வரும்போது இந்த இடத்துல வந்துடுது. அது வெளியே இந்த சாணி எடுத்து நம்ம காட்டுக்கு யூஸ் பண்றோம். இது வெளியே வரும்போது சாணி மாதிரியே வருது, ஏதோ கருப்பு வரும். அது சாணியோட எஃபெக்ட்லாம் போயிடும். இப்போ நீங்க இது வந்து இதுக்கு சின்னதா இந்த சின்ன தோட்டத்துல வச்சு போட்டீங்க. இதுக்குள்ள அப்படியே கரெக்டாக போயிடும். இதெல்லாம் இவ்வளவு தட்டுப்பாடு வர்றதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் விவசாயிகளுக்கு தாராளமாக தரலாம், ஃப்ரீயே கொடுக்கும். சப்சிடியோடு தரலாம். இன்னைக்கு 50,000 ரூபா ஆகும், 50 ரூபா 60 ரூபா ஆகும். இது ஃபுல்லா செட்டப் கண்டிப்பா 90ல வந்து எனக்கு வந்து எல்லாம் சேர்த்து 19,000 என்னமோ ஆச்சு. அப்பயே 19,000 ஆச்சு. ஆமா. இன்னைக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு தாண்டும், 50,000 ரூபா வரும். இன்னும் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. கட்டியே கொடுக்கலாம், ஃப்ரீயா கட்டி கொடுப்போம். விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். விவசாயம் பண்ணுவோம். அனைத்து பேரும் கேஸ் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோட போட்டவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் தான் வச்சிருக்கீங்க? நான் மட்டும் வச்சிருக்கேன். அதான் இந்த ஏரியா சரௌண்டிங்ல எங்கேயும் இல்லை. நான் இங்கே தான் பார்த்துட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து வந்து கேட்டுருந்தேன் அப்பா கூட்டிகிட்டு. நீங்களும் இல்லை பாட்டி இல்லை. ஆமாம். அப்புறம் வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. அங்கே அப்புறம் வாங்க